இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான போண்டா தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. லீவ் விடுற டைமில் நம்ம வந்து டக்குன்னு பிள்ளைங்க வந்து கேட்ட உடனே நிமிஷத்தில் நமக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா, அது ஒரு ஹெல்த்தியானதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அது வந்து முருங்கைக்கீரையை வச்சு இந்த போண்டா செய்ய ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த போண்டா செய்யறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கலாம். வெண்ணெய் எடுத்து காய்ச்சி ஊற்றினோம்னா நல்லா பொறன்னு சூப்பராக வரும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது அப்படியே சூடாகட்டும். வெண்ணெய் மெல்ட் ஆனால் மட்டும் போதும். இது வந்து 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பாக இருந்தாலும் சரி, அதில் மெஷர்மெண்ட் உங்களுக்கு பாருங்கள். இந்த மாதிரி தட்டி வச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு வரணும். எடுத்துக்கலாம் பாருங்கள். இதுலேயே வந்து ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் கம்மியாக வந்து நம்ம அரிசி மாவை எடுத்துக்கலாம். அந்த இடியாப்ப மாவுலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடியாப்ப மாவை எடுத்துக்கலாம். இப்போது 1/4 கப்போட கம்மியாக கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாமே எடுத்துக்குவோம். இப்போ வந்து இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்குவோம். இதில் 2 பிஞ்ச் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம். பாருங்க, இஞ்சியும் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இதுலேயே நல்ல தாராளமாக மல்லி இலை. இப்போ இதுலேயே வந்து என்ன பண்ணலாம், 2 கை அளவுக்கு முருங்கைக்கீரை இதையும் சேர்த்துக்குவோம். பாருங்க, இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வெங்காயம் போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த வெண்ணெய் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். நெய்யை ஆக்கிடக்கூடாது, வெண்ணெய் உருக்குனா மட்டும் போதும். இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம போட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இதிலே வேணால் உங்களுக்கு முந்திரி பருப்புலாம் வேணுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல வெண்ணெயெல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் கொதிக்கிற எண்ணெய் கூட கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு நல்லா சூடாக இருக்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. பாருங்கள், இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம உருட்டி வச்சிட்டோம்னா இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா தாராளமாக நல்லா எல்லாமே பிசைஞ்சு வச்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நம்ம அரிசி மாவு, கடலை மாவு எல்லாம் போட்டோம்லே எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் காயிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இந்த போண்டாவுக்கு எல்லாமே நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் கருகிரும். இப்போ 2வது போடுறதுக்கு எடுத்து போடுறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அது வேகிறதுக்குள்ளே ஒரு ஈட்டுக்கு தேவையானதை நீங்கள் இந்த மாதிரி வந்து உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுவோம், போடும் போது நல்லா ஒரு வாட்டி இப்படி உருட்டிட்டு போட்டுக்கோங்க. பாருங்க, போண்டாலாம் செய்யும் போது நீங்கள் வந்து பாதி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்காதீங்க. நல்லா முழுகி வேகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் வந்து போண்டா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா உருண்டையாக வராது. அதனால் நீங்கள் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா செஞ்சுக்கோங்க. 1 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து உடையாமல் வரும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்ட்டு. இதில் நம்ம சோடாலாம் எதுவுமே கலக்கலை. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தளன்னு மாவு பிணைஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து போண்டா வந்து சூப்பராக வரும். பச்சரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எண்ணெயும் இழுக்காது. இல்லை முருங்கைக்கீரையெல்லாம் போட்டோன்னு நீங்கள் சொன்னால் தான் பிள்ளைங்களுக்கு தெரியும். நிறைய முருங்கைக்கீரை போட்டு இப்படி செஞ்சு கொடுங்க. இதெல்லாம் மாவு ஆட்டணுன்ற வேலையும் கிடையாது. கடையிலேருந்து கடலை மாவு வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து இதை செஞ்சிடலாம். நல்லா பாருங்கள், மேலெல்லாம் நல்ல ப்ரௌன் கலரில் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாமே எடுத்துடலாம். எண்ணெயே இழுக்காது, சூப்பராக நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிரும். சூப்பரான முருங்கைக்கீரை போண்டா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கரன்னு சூப்பராக இருக்கும். ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா உள்ளே இருக்க கீரையும் மாவும் நல்லா வெந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சோடாவே சேர்க்காத ஒரு அருமையான போண்டா, கீரை போண்டா தான் செஞ்சுருக்கோம். இதுக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் எல்லாமே சேர்த்து செய்யுங்க. உங்களுக்கு சோடா சேர்க்காம நல்லா பொறன்னு ரொம்ப நல்லா வரும்.
நம்ம இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு இப்போ லீவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு முருங்கைக்கீரைலாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சப்போஸ் முருங்கைக்கீரை கிடைக்கலன்னா சிறுகீரை இருந்தால் சிறுகீரை போட்டு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.